ஹலோ எவ்ரிவன். இப்போ போனஸ் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து எம்ப்ளாயி கிட்ட சொன்னால் எம்ப்ளாயீஸ் வந்து எக்ஸைட் ஆவாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ இதை வந்து ஏன் அதை மாதிரிலாம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம் பவுல் கிளாசிக்கல் கண்டிஷன் தியரியில் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த தியரின்றது வந்து ஒரு லேர்னிங் அண்ட் மோட்டிவேஷன் தியரின்னு சொல்லலாம். ஸோ லெட்ஸ் see. ஸோ வாட் இஸ் கிளாசிக்கல் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாசிக்கல் கண்டிஷன்றது வந்து ஒரு லேர்னிங் தியரி, முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ ஒரு நேச்சுரலான ரெஸ்பான்ஸை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க, ஒரு விஷயத்தோட வந்து அசோசியேட் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ முன்னாடி சொன்னோமா, போனஸ்னு சொன்னால் எம்ப்ளாயிஸ் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஹாப்பியாக இருந்தாங்கன்னா அவங்களோட ஒர்க்கில் அவங்களோட பெஸ்ட்டை கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களோட பெஸ்ட்டை எடுக்கிறதுக்கான அந்த நேச்சுரல் ரெஸ்பான்ஸை அவங்க என்ன வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா, போனஸ்ன்றது வந்து கூட யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை ப்ரீவியஸ்லி நியூட்ரல் ஸ்டிமுலேட் பண்ணுறாங்க, நல்லபடியாக ஒர்க் வந்து அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ இதை ரிப்பீட் பண்ணும்பொழுது ஒரு டைம் வந்து நம்ம நல்லா ஒர்க் பண்ணால் போனஸ் கிடைக்கும். ஸோ போனஸ்ன்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம நல்லா ஒர்க் பண்ணால் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு மைண்ட் செட் ஆகிடும். ஸோ இது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்னா, இவன் பவுலவ். அண்ட் இவர் வந்து ஒரு ரஷ்யன் சைக்காலஜிஸ்ட். அண்ட் இந்த தியரி அவர் வந்து எப்படி வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்காருன்னா, ஒரு டாகை வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். இவர் என்ன பண்ணுவார்னா, மணி அடிப்பார். மணி அடிச்சுட்டு நாய்க்கு வந்து சாப்பாடு வைப்பார். ஸோ அந்த சாப்பாடை பார்த்தோன்னே நாய்க்கு சலைவா ஜொல்லு வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதையே வந்து அவர் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கார், ஒரு சர்டைன் டைம் வரைக்கும் ரிப்பீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, வெறும் பெல்லை மட்டும் அடிக்கிறாரு. உடனே பார்த்தா அந்த நாய்க்கு சலைவா வர ஸ்டார்ட் ஆகிடுது அந்த பெல் சவுண்டை கேட்டு. ஸோ இது வந்து கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த பெல்லுன்றது வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டிமுலஸ். அண்ட் ஃபுட்டை வந்ததுக்கப்புறம் கொடுக்குறாரா, ஸோ அது வந்து ஒரு அன்கண்டிஷன் ஸ்டிமுலஸ். ஃபுட்டை பார்த்தாலே நாய்க்கு என்ன வரும், சலைவா வரும். ஸோ அது ஒரு அன்கண்டிஷன் ரெஸ்பான்ஸாக இருக்குது. ஸோ இதை ரிப்பீட் பண்ணும் பொழுது வெறும் நியூட்ரல் ஸ்டிமுலேட் பண்ணும்பொழுதே அவங்களுக்கு வந்து அன்கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதில் இருக்கக்கூடிய கீ எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ், யூசிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஃபுட்டு. ஸோ அன்கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது வந்து சலைவா. அதே மாதிரி வந்து கண்டிஷனல் ஸ்டிமுலஸ்ன்றது வந்து பெல்ல வந்து கண்டிஷனாக நான் எப்போ நினைக்கணும் அப்போ தான் அடிப்பேன். அண்ட் கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ் அப்படின்றது என்னென்னா, சலைவா வந்து அந்த பெல் ரிங் ஆகும்போது வருது இல்லையா. ஸோ அது வந்து கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ்னு சொல்லலாம். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் ஒர்க் பிளேஸ் மோட்டிவேஷன் எப்படி வரும்னா, எம்ப்ளாயீஸ்லாம் வந்து எம்ப்ளாயி ஆஃப் த மந்த் அப்படின்னு சொல்லும் பொழுது வர்றது வந்து ஒர்க் ப்ளஸ் மோட்டிவேஷன் சொல்லலாம். ஸோ அப்போ வந்து மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எம்ப்ளாயி ஆஃப் த மந்த் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஒரு பெல் மாதிரின்னு சொல்லலாம். அண்ட் அவங்களுக்கு என்ன வந்து சலைவா, பெல்லை கேட்டோடனே நாய்க்கு சலைவா வர மாதிரி, இப்போ எம்ப்ளாயி ஆஃப் த மந்த் அப்படின்னு கேட்கும்போது மற்ற எம்ப்ளாயீஸ்க்கு வந்து என்ன வரும்னா மோட்டிவேஷனாக இருக்கும்.